ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இன்வென்ட்ரி, லாஜிஸ்டிக்ஸு, திருப்பி அந்த ப்ராடக்ட் கொண்டு வரணும்னா வந்து ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸு, இதெல்லாம் கவர் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ வந்து அதில் நிறையா கான்செப்ட் இருக்குது. எப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் ஒரு இன்வென்ட்ரியை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ரொம்ப ஒரு டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள். நம்ம எல்லாருமே அதாவது கோவில் திருவிழா அந்த மாதிரிலாம் போயிருப்போம். அது சும்மா ஒரு கேட்டு கடை மாதிரி, அந்த பேக்கரி மாதிரி இருக்குன்னு வைங்க. இப்போ எப்படின்னா அவன் வந்து அந்த பேக்கரி ஓனர் வந்து ஒரு 100 கஸ்டமர் வந்து 100 கேட்டு வாங்குவாங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். இப்போ எப்படின்னா அவன் வந்து ஒரு 50 கேட் செஞ்சு வச்சானா அவனுக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவன் 100 கேட் விற்றுருக்கலாம். அதே 150 கேட்டு செஞ்சு வச்சுட்டானா 50 கேட்டோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, அந்த லேபர் காஸ்ட்டு அது வேஸ்ட் ஆகும். அவன் வந்து ஒரே சமயத்தில் அவன் பிஸ்னஸே லூஸ் பண்ணக்கூடாது, அதே சமயம் அந்த மாதிரி அமௌண்ட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அவன் வந்து ஒரு 105 110 கேட்டு செஞ்சு வைக்கிறது அவனுக்கு நல்லா தான் இருக்கும். இது எப்படி அவன் தெரிஞ்சுக்கணுன்னா அவன் பாஸ்ட் டேட்டா, எவ்வளோ கஸ்டமர் வருவாங்க, எவ்வளோ கஸ்டமர் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் எடுத்து வச்சு தான் அந்த நான் சொன்ன அந்த 110ங்கிற ஒரு நம்பருக்கு வந்து நிற்க முடியும். ரொம்ப ரஃப்பான எக்ஸாம்பிள் நான் சொன்னது. இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸு, கான்செப்ட்ஸு, தியரி அதெல்லாம் இந்த சப்ளை செயின் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு. நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பற்றி. அதான் நான் பாஸ்ட் 2 வீடியோவுமே ஒரு சப்ஜெக்டோட அப்ளிகேஷன்ஸ் தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன்னா அதை நான் சொல்லியிருப்பேன்ல, எனக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக படிக்கிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ரைட்டு, இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். வேறு எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்டாக படிக்கிறப்போ நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது நான் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரைட்டு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டு நண்பர்களே, வாங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. முதல்ல யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். சரி, ரைட்டு.